நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான காணொலி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நம்ம பேசிக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு புக் வந்து நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் சமச்சீர் புக் வந்து படிக்கணும், இல்லைனா என்சிஆர்டி புக் வந்து படிக்கணும். ரெண்டுமே நீங்கள் பேசிக்ஸுக்கு நிச்சயமாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் அடிப்படைகள் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு பாலிட்டி இருக்குது அப்படின்னா அதனுடைய பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த புத்தகங்கள் நீங்கள் வந்து போக முடியும். டக்குன்னு உங்களால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மாதம், ஒரு 2 மாதங்கள்லேருந்து ஒரு 3 மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆகும். பேசிக்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 4 மாதங்கள் கூட ஆகலாம். நீங்கள் இருந்தாலும் எஃபோர்ட் போட்டு இதை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன புக்கு படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த டவுட்னாலே நிறைய பேர் வந்து படிக்கிறதே இல்லை. சமச்சீர் புக் படிக்கிறதா, என்சிஆர்டி புக் படிக்கிறதா? ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்கள்ல, கண்மணியா கத்திச்சவா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திஜாவா கண்மணியா அப்படின்னு விஜய் சேதுபதி குழம்புன மாதிரி தமிழ்நாடு சமச்சீரா என்சிஆர்டி புக்கா அப்படின்னு நமக்கு தெரியறதே இல்லை. அவர் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகிட்டுறோம். இப்போது இந்த கன்ஃபியூஷனுக்கு நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எந்த புக் வந்து படிக்கலாம் யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சோர்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மட்டும் எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். டிஎன் சமச்சீரா என்சிஆர்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். பேசிக்ஸுக்கு என்னென்ன தலைப்புகளுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பள்ளி பாடநூல்கள் நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம 3 வந்து படிப்போம். ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பண்டைய கால இந்திய வரலாறு. இன்னொன்று மிடிவல் ஹிஸ்ட்ரி, நம்ம சமகால இந்திய வரலாறு. இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நம்ம நவீன கால இந்திய வரலாறுன்னு சொல்லி 3 வந்து படிப்போம். 3க்குமே நீங்கள் முதல்ல பேசிக்ஸுக்கு நீங்கள் நிச்சயமாக ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்தியன் பாலின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் நமக்கு எல்லா எக்ஸாம்லேயும், நீங்கள் யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதினாலும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த பாடத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக நம்ம இந்த பாடத்துக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான பாடமாக இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கிட்டத்தட்ட 30+ கொஸ்டின்ஸ் கூட நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த பாடத்துலேருந்து. இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இப்போலாம் அதிகப்படியான வெயிட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இருக்குது. அப்போ நிச்சயமாக நம்ம ஸ்கூல் புக்ஸ் இந்த பாடத்துக்கு வந்து படிக்கணும். அதுக்கடுத்து ஜாகிரஃபிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட மெயின்ஸ் வரைக்குமே என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த 6th to 12th புக்கிலேருந்து கண்டென்ட்டு அப்படியே வந்து வருது. நிச்சயமாக அந்த ஜாகிரஃபி அப்படிங்கிறத வந்து படிக்கணும். அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல் பேசிக்ஸ். நீங்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பேசிக் சயின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட், ஏன்னா இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தோன்னா நமக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் இந்த சேம் எக்ஸாம் தான் வந்து நடத்துகிறாங்க. ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் இந்த ஒரே எக்ஸாம் தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் நடத்துகிறாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 2க்கும் சேமாக தான் இருக்குது. அதனால் என்விரான்மெண்டல் கொஸ்டின்ஸ் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து வரும். 18 to 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து வரும். அதனால் என்விரான்மெண்ட்டை நம்ம படிக்கணும், பேசிக்ஸ் வந்து இதுக்கு வந்து படிக்கணும். இப்போ இந்த பாடங்களுக்குலாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்சிஆர்டி படிக்கலாமா, சமச்சீர் படிக்கலாமா, என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து என்சிஆர்டினா என்ன, சமச்சீர்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சமச்சீர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சமச்சீர் புக்குனா என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. சமச்சீர் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு, தமிழ்நாடு ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்கள்ல, அதுதான் நம்ம சமச்சீர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்சிஆர்டின்னு சொல்கிற புக்கு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை, என்சிஆர்டி அப்படிங்கிறது சிபிஎஸ்சி புக்கு. சிபிஎஸ்சி போர்டில் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி பாட புத்தகத்தை நம்ம என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பாட வாரியாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு வந்து பார்ப்போம். ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 வந்து ஹிஸ்ட்ரியை பிரித்து தான் பார்க்கணும். ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று மிடிவல் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இது 3மே நம்ம வந்து பார்க்கணும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி புத்தகங்கள் ப்ளஸ் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகங்கள் அது 2மே வந்து போதும். டிஎன் சமச்சீர் இது 2மே படிச்சிங்க அப்படின்னா 2மே நீங்கள் கண்டிப்பாக ஏன்ஷியன்ட்டுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். என்சிஆர்டியில் இருக்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் பத்தாது. ஸோ நீங்கள் சமச்சீரும் நீங்கள் ஏன்ஷியன்ட்டுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிடிவல் இந்தியா நீங்கள் படிக்கணும், மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்சிஆர்டி படிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் வந்து படிச்சிருங்க. நீங்கள் நல்லா டீப்பாக படிக்கணும். எந்த கொஸ்டினும் நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்சிஆர்டி மட்டுமே பத்தாது. ஏன்ஷியன் மிடிவலுக்கு என்சிஆர்டி மட்டும் பத்தாது. டிஎன் சமச்சீரும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு ஒரு சோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்சிஆர்டி
ஸ்டடீஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாது. இந்த 2 பாடத்துக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அது வந்து பத்துறதில்ல. அதுக்கடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி புக் வந்து படிக்கணும். என்சிஇஆர்டி புக் நீங்கள் முதல்ல நீங்கள் படிச்சுட்டு ப்ளஸ் நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகங்கள் வந்து படிக்கலாம். இல்லைனா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கு வந்து படிக்கலாம். ஸோ ஸ்பெக்ட்ரம் சொல்லக்கூடிய ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்லேருந்து திரு ராஜீவ் அகீர் அவர் எழுதின புக் வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லைனா பிபின் சந்திராவோட புக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ என்சிஆர்டி இதுக்குமே வந்து படிக்கணும். இது 3க்குமே நீங்கள் என்சிஆர்டிஸ் படிக்கணும். படிச்சுட்டு தான் அடிஷனல் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டி புத்தகங்களே படிக்கலாம். என்சிஆர்டி புத்தகங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து நீங்கள் வந்து படிங்க. ரொம்ப சிம்பிளாக டெமோக்ரஸினா என்ன, எலெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக 6லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புத்தகங்களே நீங்கள் பேசிக்ஸுக்கு படிச்சுட்டு ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் இல்லைனா துர்காதாஸ் பாசு அவங்களுடைய புத்தகங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் இல்லைனா டிடி பாசு அவங்களுடைய புத்தகங்கள் நீங்கள் இந்த பாலிட்டி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸுக்கு நீங்கள் என்சிஆர்டி புத்தகங்களே படிக்கலாம். ரொம்பவுமே வந்து தரமாக தான் இருக்குது. என்சிஆர்டி புத்தகங்கள் நீங்கள் பேசிக்ஸுக்கு 9th புக் படிப்பீங்க, 10th புக் படிப்பீங்க, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த புத்தகம் படிப்பீங்க. அதுக்கடுத்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு சில டாபிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு சில டாபிக் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கோட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். டீட்டெயில்டாக இந்த புக் லிஸ்ட்டு நீங்கள் என்ன புக் வந்து படிக்கணும் என்சிஆர்டியில் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டான புக் லிஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். அது வந்து 2023ஆம் ஆண்டுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே புத்தகத்தை நீங்கள் 2024 படித்தாலும் சரி, 2025 எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, சேம் புக்ஸ் தான். புக்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். ஸோ நீங்கள் டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த புக் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்சிஆர்டியா சமச்சீரா அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸும் நீங்கள் என்சிஆர்டியை படிங்க. அதுக்கடுத்து ஜாகிரஃபி பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபிக்கு நிச்சயமாக நீங்கள் என்சிஆர்டி புக்கு படித்தே ஆகணும். 6th to 12th புக்கு நீங்கள் வந்து படித்தே ஆகணும். டைரெக்டான கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் இருந்தாலும் சரி. ஸோ 6th புக்கிலேருந்தே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. யூபிஎஸ்சியில் டைரெக்டான கொஸ்டின்ஸே வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் தான் ஒரு மாடிஃபிகேஷனாக இருக்கும். அதுக்கான சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டியில் டைரெக்டாக வந்து இருக்கும். எனவே என்சிஆர்டி புக் வந்து நம்ம வந்து படிக்கணும். என்சிஆர்டி ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6th to 12th என்சிஆர்டி கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஜாகிரஃபிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்சிஆர்டி புக்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸுக்கு பேசிக்ஸுக்கு நீங்கள் எதுனா படிச்சுக்கலாம். நீங்கள் சமச்சீரும் படிச்சுக்கலாம், என்சிஆர்டி நீங்கள் எதுனா நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி என்சிஆர்டி வந்து ஓகே. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு கம்மியான டாபிக் தான் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை சமச்சீரை நீங்கள் படிக்கிறீங்கனாலும் வந்து பரவாயில்ல. ஸோ நீங்கள் இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ இந்த காணொலி வந்து இப்போ இது 2ல் எந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது 2 தான். சமச்சீர் புக்களும் சரி, என்சிஆர்டியும் சரி, ரெண்டுமே வந்து இதாக தான் இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சமச்சீர் புக்கை வந்து பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். பேசிக்ஸுக்கு 2 புக்குமே ஒன்று தான். நீங்கள் யூபிஎஸ்சி மட்டுமே படிக்கிறீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய பேஜ் UPSC.Tamil இன்ஸ்டாகிராம் போயிட்டு UPSC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி வச்சு நீங்கள் தமிழ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வந்து வரும். UPSC.Tamil நம்ம பேஜ் வரும். அந்த பேஜை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய எக்ஸாம் அப்டேட்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுப்பேன். இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம டெலகிராம் சேனல் தமிழ் சிவில் சர்வீசஸ் சொல்லக்கூடிய அந்த ஐடியில் நமக்கு டெலகிராம் சேனல் வந்து இருக்குது. ஸோ நம்ம UPSC தமிழில் டெலகிராமை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலுமே கூட நீங்கள் உடனே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இதனுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். Thank you friends.